ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? மல்லி இருந்துக்கிட்டு எவ்வளவோ போராடுறாங்க. ஆனால் மல்லிக்கு பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கு. எப்படியாச்சும் நம்ம பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உயிரை கொடுத்து போராடினாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்னமோ பெரிய ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா, அவள் தான் பெரிய தில்லாலங்கடியாக இருந்திருக்கா. இத்தனை நாளாக தீபிகா தான் அந்த எதிரி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்துட்டு நினச்சிட்டு இருந்தாங்க தப்பாக. ஆனால் அங்கே நடந்தது என்னவோ பெரிய ட்விஸ்ட்டுங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்தது ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ராஜேஸ்வரி வந்து தப்பு பண்ணியிருக்கா. அதை மறைக்கிறதுக்காக அந்த பழியை வந்து எப்படியாச்சும் நம்ம தீபிகா மேலே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி தான் மல்லி பார்க்குற மாதிரி எல்லா தப்பையும் அந்த தீபிகாவே பண்ண மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அந்த ராஜேஸ்வரி தான் காரணம். அது இப்போ வரைக்கும் மல்லிக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு தெரியாதுங்க. ஆனால் அது எப்போவுமே அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே தீபிகா வந்துக்கிட்டு தீபன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, வேறு ஏதாச்சும் விஷயத்தில் நான் பழி வாங்கியிருக்கணும். ஆனால் குழந்தை விஷயத்தில் மல்லியை சேர்ந்தவங்களையோ நான் கஷ்டப்படுத்தியிருக்கவே கூடாது. அதுக்காக நான் ரொம்பவே கூனி குறுகி நிற்கிறேன், ரொம்பவே வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, நீங்கள் எதுக்கும் மன்னிப்பு கேட்கவே தேவையில்ல. நீ நிறைய இடத்துல நிறையா விஷயத்தில் நிறைய கேஸில் நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்க. ஆனால் நீ ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்காக நான் உன்னை வெறுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத தீபிகா. ரொம்ப பாவம் மல்லி, அவங்களுக்கு கொஞ்சமாச்சு கரிசனம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரிங்க நீங்கள் சொல்லி நான் எதை கேட்காம இருப்பேன். நான் பண்ண தப்பை உணர்றதுக்கான நேரமும் அதை சரி செய்யறதுக்கான நேரமும் இப்போ தான் வந்திருக்கு. கண்டிப்பாக நான் அதை காப்பாற்ற தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, சரிம்மா நீ இப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப நல்லா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே ஏதோ ஒரு ப்ரெஷர் மாதிரி அவங்களுக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தை காணோம், நம்ம குழந்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நினச்சி தவிச்சு போய் கிடக்குறாங்க. ஒரு பக்கம் விஜய் பேசுகிறதே இல்லை, இன்னொரு பக்கம் மல்லி போய் பேசினாலும் அவர் பேசுகிறத தயாராகவே இல்லை. எதையோ ஒன்றத்தை யோசிச்சுன்னுக்கிறாரா, எதையோ ஒன்றத்தை பறி மாதிரி இருக்கிறாரே தவிர மற்றபடி இந்த வெண்பாவை பற்றியோ இல்லை மல்லியை பற்றியோ எந்த கவலையும் இல்லாமல் இருக்கார். எப்படா இவளுக்கு இந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேறு என்ன டெய்லி எங்கேயோ வெளியில் போகிறா இல்லையா, அதனால் அவளுக்கு அங்கே இருக்கிற தைரியம் தான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, இல்லை அப்படியா இருக்காது, தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை என்ன இருந்தாலும் நான் சொல்கிறது தான் உண்மை, நான் சொல்கிறது மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழிச்சு சொல்ல, என்ன பண்ணுறதோ போங்க, யார் என்ன சொன்னாலும் அவங்கவுங்க மனசுக்கு முரண்பட்டதை யாரும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு எது வந்து ஏற்ற வேலையாக இருக்கோ அதை தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி நீங்கள் சொல்கிறது சரியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் உன்னிப்பாக கேட்ச் பண்ணிட்டு இருக்க அவங்களுடைய ஸ்பை ஒருத்தர், அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா முனியம்மா பாட்டி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்ல, அந்த விஷயம் வந்துக்கிட்டு ஐயோ என்னடா இது, நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே விசித்திரமாக தான் இருக்குங்க. நாம் நினச்ச அளவுக்கு போட்டு குதிரைக்காக தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தெரியுமா. அதுவும் இல்லாமல் எப்போவுமே அது சாதாரண இதெல்லாம் சாப்பிட போகிறதில்ல. ஏன்னா ஸ்பெஷலாக ஐட்டமாக இருந்தால் தான் சாப்பிடுவதனால இவங்க பண்ணுறதுக்கு லேட்டு மதியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுனால தான் அவங்களுக்கே கோவம் வந்துச்சு போல். கடைசியில் இவங்க யாருமே இருக்கக்கூடாது, எதுலேயுமே இருக்கக்கூடாது, ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே வெறிச்சோடி போய் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கேன். சரி எப்படி இருந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், நம்ம வேறு தப்பு இருந்தால் அவங்க வேற ஒதுங்கிக்கிட்டோம், நம்ம எதுவும் பண்ண தேவை, எந்த ரியாக்ஷனும் காட்டவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி என்ன நடக்குதோ நடக்கட்டும், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பிக்கு அரோகரா அவருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் திருந்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி என்ன பண்ணுறது, அவங்களுடைய எண்ணம் முழுக்காவே எப்படியாச்சும் மல்லியும் அந்த பொண்ணையும் போட்டு தள்ளணுன்றதை தான் இருக்க தவிர மற்றபடி அவங்களுக்கு யாருமே நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இல்லை. அதனால் தான் என்கிட்டையும் ரவுடியாக பண்ணாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நான் தட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, ஐயோ வர்றவங்க எல்லாம் நமக்கு சரியான கேக் மாதிரியே இருக்கானே, அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் அவங்களே தைக்கிறாங்க, நீ எதுக்காக கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம். சரி இவங்க சொல்கிறது எல்லாமே நடக்குமா நடக்காதா அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.